Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே ஜோனால். மற்றும் நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருக்கிற டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தசாரதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. பார்வை குறைபாடை தவிர்ப்பது எப்படி, இதை பற்றி தான், ஹவு டு ப்ரிவென்ட் பிளைண்ட்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து தொடர்ந்து பேச போகிறோம். நம்ம கூட இருக்கிற ஆப்தமாலஜிஸ்ட் டாக்டர் பார்த்தசாரதி கூட நம்ம வந்து பேசலாம். ஹலோ டாக்டர். ஹலோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிளைண்ட்னஸை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் இல்லை டாக்டர்? ஸோ முக்கியமான டாபிக். எஸ், கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்வை அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயம் இருக்குது. ஸோ பார்வைனா என்ன டாக்டர்? அந்த கேள்வி ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த, நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்த நான் இப்போ நினைவுபடுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக. எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஓகே. அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டு. ஆமாம். உடம்பு வாழ்க்கை நமக்கு உயிரோடு கரெக்டாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக வந்து தலை வேணும். அந்த தலையில் இருக்கிற முக்கியமான புலன்கள் பார்த்திங்கன்னா 4 புலன்கள் தலையில் மட்டும்தான் இருக்குது. அதில் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னும். இப்போ கண்ணுடைய முக்கியத்துவம், இது கண் இருந்தால் தான் மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே சேர்ந்து அது ஹெல்ப். இது கண்டிப்பாக டாக்டர். ஸோ பார்வைங்கிறது எப்படி வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதிலேருந்து வர கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற விடையும் கரெக்டாக புரியும். கண்டிப்பாக. பார்வைங்கிறது ஒரு உணர்வு, தொடு உணர்வு இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் சென்சஸ். இந்த ஸ்பெஷல் சென்ஸில் கேள்வி, பார்வை, சுவை, அதே மாதிரி சுவாசம், இந்த 3மே அந்த ஸ்பெஷல் சென்ஸில் வருது. கண்டிப்பாக டாக்டர். இப்போ இந்த ஸ்பெஷல் சென்ஸுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்புலேருந்து அது வந்து வர வெளிச்சத்தை தான் நம்ம பார்க்கக்கூடிய திறமை இருக்கும். அதனால தான் இருட்டில் கூட நம்ம டார்ச் எடுத்துகிட்டு போகிறோம். ஆமாம். அப்போது அந்த வெளிச்சம் பட்ட உடனே அந்த கண்ணுக்கு உள்ள விழித்திரைன்னு ஒன்று இருக்குது. வால்பேப்பர் ஒட்டி இருக்கிற மாதிரி. மொத்தம் 500 மைக்ரான் தான் அதனுடைய மொத்த திக்னஸ். அதில் 10 லேயர் இருக்குது. அது இது ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த கரண்ட்டாக மாற்றுது. ஓகே. இந்த கரண்ட்டாக மாற்றினது கண்ணிலிருந்து மூளையோட பின்பகுதிக்கு கேபிளில், டிவிக்கு எப்படி கேபிள் எடுத்துகிட்டு போகிறதோ அந்த மாதிரி நரம்பு எடுத்துகிட்டு போய் அங்கே தான் மூளை தான் நம்ம என்ன பார்க்குறோங்கிறத உணர்த்துது. அப்போ கண்ணிலேருந்து போகிற நரம்பு, மூளை, இந்த 3 சேர்ந்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு பார்வை. இவ்வளோ பெரிய ப்ராசஸ், ஆனால் வித்தின் செகண்ட்ஸ் நம்மளுக்கு நடக்குது இல்லை டாக்டர்? கரெக்ட். மில்லி செகண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. அப்போது அந்த ஒளி தான் பேசிக்காக நம்மளுக்கு. ஒளி வந்து கண்ணுக்குள்ளே செலுத்தணும். செலுத்தும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வால்பேப்பராக இருக்கிற நரம்பில் போய், ரெட்டினாங்கிற நரம்பில் போய் அது படணும். அது ரெட்டினாங்கிறது கண்ணுக்கு பின்னாடி இருக்குது. நேச்சரே வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பின்னாடி வச்சுருக்கு. ஓகே. ஸோ டிவி, ஆண்டனா, அதுக்கு ஏற்ற மாதிரி கேபிள், ஆண்டனாலேருந்து கேபிள் வழியாக டிவிக்கு வர மாதிரி கண்ணிலிருந்து நரம்பு வழியாக மூளைக்கு போகுது. இதுதான் ப்ராசஸ். வண்டர்ஃபுல் டாக்டர். அதாவது பார்வைங்கிறத ரொம்ப எளிமையாக எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நேயர்களே, நீங்கள் நம்ம டாக்டர் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 29860038 அல்லது 2952055554 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியோடைய முதல் காலர் யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். வணக்கம், பொன்னேரி ஜெகண்டாயில இருந்து கலி நம்ம பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாங்களா? பேசுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் ஃபர்ஸ்ட் வணக்கம். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல 5% தான் பார்வையற்றவர்கள் குறைபாடு சொல்றாங்க. இப்ப எப்படி இருக்குது டாக்டர் இப்பெல்லாம்? ஏன்னா இப்ப விஞ்ஞானம் வந்து நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணா 6 மாசம் கழிச்சு ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எல்லாம் மாறிடுச்சு. உடனே 2 நாள்ல எல்லாம் பண்றாங்க. இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இல்லை, பார்வைங்கிறது உடம்புல எந்த உறுப்பு இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யணும் கிடையாது.
அதுக்குண்டான நோய் உடம்புடைய ஒரு பகுதி தான். மற்ற இடத்துல இருக்கிற நோய் வர மாதிரி கண்ணுக்கும் நோய் வரும். எந்தெந்த மாதிரி நோய்களுக்கு எந்தெந்த மாதிரி வைத்தியம் பலிக்கும் பலிக்காதுங்கிறத பொறுத்து தான் பார்வை இழப்பு வருமா இல்லையான்னு தெரியும். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்து பார்த்திங்கன்னா 75 லட்சம் பேருக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க. அதில் திரும்ப பெறக்கூடிய பார்வை இழப்பு கேட்ராக்ட், அப்புறம் கண்ணாடி போட வேண்டியவங்க போடாமல் இருக்கிறது, இதுவே 70% இருக்குது. பாக்கி பேருக்கு தான் அந்த கேட்ராக்டு சுகர்னால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிலாம். ஸோ அப்படி விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நரம்பு அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா விஞ்ஞானமும் அந்த இடத்துல தான் பயன்படும். கண்ணுக்குள்ளே இருக்கிற நரம்பு அஃபெக்ட் ஆச்சுன்னா எந்த விஞ்ஞானமும் பயன்படாது. இந்த சிகிச்சைகளுக்கெல்லாம் சீக்கிரம் செய்யக்கூடிய கருவிகளோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் எந்த சமயத்தில் எந்த மாதிரி வைத்தியம் பண்ணணுங்கிறது பொறுத்து இருக்குது. 2 விதமான பார்வை இழப்பு இருக்குது. ஒன்று திரும்ப பெறக்கூடிய பார்வை இழப்பு, மற்றொன்று போச்சுன்னா திரும்ப வராது. அதில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது நம்ம ஊரில் தான் வேர்ல்டுலே கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்று டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய பார்வை இழப்பு, இன்னொன்று கிளாக்கோமா, அது கண்ணிலிருந்து போகிற பார்வை நரம்புக்கு உண்டான ப்ராப்ளம். பாக்கி எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். ஆனால் ஒருத்தரோட கண் தனிமைப்பட்டது. இவ்வளோ பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே வைத்தியம் பலிக்குங்கிறது சொல்ல முடியாது. உங்கள் கேள்விக்கு பதில் சரியாக இருந்ததா? கரெக்டாக அதுக்கு நான் ஆன்சரை சொன்னீங்க டாக்டர். அண்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்மளுடைய அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா டாக்டர்? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், லைனில் இருக்காங்க, பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வளத்தொடர்ந்து செய்து குறமாட்டப்பட்டீங்க ஐயா. நான் எனக்கு டயபெட்டிஸ் நீரிழிவு இருக்குதுங்கய்யா. சரி. ஒரு 8 வருஷம் என்ன கேட்டேன், ஆபரேஷன் செஞ்சேன். சரி. 6 வருஷம் நல்லா இருக்குது. இப்போ அது ஒன்றும் இல்லை. சரி. ஒரு கண்ணில் மட்டும் அப்படியே சிறு பூச்சி நடமாடுற மாதிரி தெரிஞ்சுங்க. சரி. அதான் கோளாறு, வேற ஒன்றும் இல்லை. அதில் அந்த கண்ணில் பூச்சி தெரியுது, ஆனால் அதில் பார்வை இருக்குதா? பார்வை இல்லை, எந்த இதுவும் இல்லை. பார்வையில் பாதகம் இல்லை இல்லையா? பார்வை எந்த பாதிப்பும் இல்லை. அப்படியே இந்த சிறு பூச்சி கிடமா லேசா இருக்குது. அது கண்ணுக்கு பின்னாடி ஒரு லிக்விட் இருக்குது, அதுக்கு பேர் விட்ரியஸ்னு பேர். அந்த பாலில் ஏடு ஃபார்ம் ஆகிற மாதிரி இயற்கையில் சில சமயம் அப்படி ஃபார்ம் ஆகும். அந்த பிம்பம் கண்ணுக்கு உள்ளே தெரியாது, வெளியே தான் தெரியும். அது ஒரு சிலருக்கு ரத்தம் கசிவினாலும் வரலாம். உங்களுக்கு அது இது இல்லை, பார்வை நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால அதனால இருக்காது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஸோ டாக்டர், இப்போ அந்த ஒரு பிம்பம் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? இல்லை, இந்த கண்ணினுடைய உறுப்புலே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஒளியை செதறாமல் உள்ள அனுப்புறதான். இப்போ நீங்கள் ஏஆரில் உங்களுடைய சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு இடத்துல போகிற மாதிரி, அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது. அது 2.5 மில்லி சென்டிமீட்டர் பின்னாடி இருக்க அந்த விழித்திரை, அவ்வளோதான். அதுக்கு 60 டயாப்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அது குவிக்கணும். அதில் முதல் லேயர் பேர் கார்னியா, அது 40 கிட்டத்தட்ட 40 டயாப்டர்ஸ் அது குவிக்குது. பாக்கி 20 லென்ஸு. இந்த லென்ஸுக்கும் அந்த முன்னாடி இருக்கிற கண்ணாடி மாதிரி இருக்கிற லேயருக்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த லென்ஸுக்கும் ரெட்டினாங்கிற விழித்திரைக்கு அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதில் ஒரு நீர் இருக்குது. அந்த நீருக்கு பேர் தான் விட்ரியஸ்னு பேர். அந்த விட்ரியஸில் இயற்கையில் வரக்கூடியது தலைமுடி நரைக்கிற மாதிரி அதெல்லாம் வரும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சடனாக பார்வை இழந்ததுன்னா பார்வை நீர் ஏதாவது ரத்த கசிவு இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கணும். ஓகே, சூப்பர் டாக்டர். அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சகோதரி, மருத்துவரிடம் பேசணும். டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசுங்க.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது பக்கவாட்டு பார்வையே இடப்புறமோ வலப்புறமோ அது குறைவா வந்துட்டு அதன் பிறகு முழுமையான பார்வை போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல நம்ம முன்னோர்களுக்கு பெரும்பாலும் அந்த கண்ணில் புரை விழும், கிட்ட பார்வை தூர பார்வை, இது எல்லாமே இப்போ இன்னைக்கு சின்ன வயசு பசங்களுக்கு வருதுங்க ஐயா. முன்னோர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க, அது நல்ல எண்ணெய். இந்த வேலூர் வெயில்லாம் ரொம்ப வெயில் நகரம் கொடுமையா இருக்கும். எண்ணெயும் தலைக்கு வைக்கிறது இல்லை, அது ஒரு ஸ்டைல அந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் மாத்திக்கிட்டு போறாங்க. நெய் அதிகமா சாப்பிடுவாங்களாம், அது கீரை வகைகள் எல்லாமே ஒண்ணு இன்னைக்கு துரித உணவுல போயிட்டாங்க. பார்வை இழப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே ஐம்புலன்ல முக்கியமானது பார்வை. என் கண்ணை போல பாத்துக்கிறேன்னு தான் பெண்ணை கொடுக்குற ஒரு பெற்றோர்கள் கூட சொல்லுவாங்க. இப்ப நம்ம விளம்பரத்துல கூட ஒரு நம்ம ஏஆர்ல என் கண்ணை போல பார்த்து 20+20 அப்படின்ட்டு 20 நிமிட வேலைக்கு 20 வினாடிகள் ஓய்வு கண்ணுக்கு அப்படின்ற மாதிரி. அது இல்லாம இப்ப அலைபேசி எல்லாம் பாக்குறாங்க ஐயா. இரவு எல்லாம் தூக்கம் இல்லாம ஒரு சுத்தத்துல அது ஒரு பக்கம் கணிப்பொறி அலைபேசி இதுல வந்து சமூக ஊடகத்துல மூழ்கி போறாங்க. இதனால பார்வை குறைபாடு ஏற்படுது. இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வா நம்ம நேயர்களுக்கு சொல்ல ஐயா. நான் வானொலியில் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் ஐயா. அவங்களோட கேள்வி கரெக்டா என்னன்னு எனக்கு புரியல. ஹலோ, சொல்லுங்க சகோதரி. உங்களோட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது என்ன சொல்றீங்க? இது கண்ணீர் அழுத்த நோய் என்று சொல்றாங்க நீங்க ஐயா. அதை பத்தி அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நல்ல கேள்வி. தெரிஞ்சு வரக்கூடிய நோய்களில் புற, அப்புறம் கண் கண்ணாடி இதெல்லாம் தெரிஞ்சு பேஷண்ட்டுக்கு தெரியும் பார்வை தெரியலன்ட்டு. தெரியாமல் வரக்கூடியதில் நீர் இழிவினால் வரக்கூடிய நோய் டயபெட்டிக் ரெட்டினோபதி, ரெண்டாவது கிளாக்கோமா. இந்த கிளாக்கோமாங்கிறது ப்ரிவென்ஷன் அப்படின்னு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வயசுலேருந்து தவறாமல் ஒருத்தரும் வருஷம் போய் செக்கப் பண்ணிக்கணும். செக்கப் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி கேட்டுக்கணும். இதிலே இது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க மூதாதையர்கள் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸுக்கு இருந்தால் அவங்க கண்டிப்பாக 30 வயசுலேருந்து செக் பண்ணிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரபு வழியாக வரக்கூடிய இந்த நோய் வந்து அதே ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ எனக்கு இருக்குதுன்னா என்னோட பிரதர்ஸ்க்கோ சிஸ்டர்ஸ்க்கோ ஜாஸ்தி ரிஸ்க். எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா எனக்கு ஒரு ரிஸ்க் இருக்குன்னா, என் பிரதர்ஸ்க்கு இருந்தால் எனக்கு ரிஸ்க் இன்னும் கூட. அதனால் எங்கள் பேரண்ட்ஸுக்கு இல்லை, எங்கள் பிரதருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அதில் முக்கியம். ஸோ இது அவர் முக்கியமாக ஒன்று கேட்டிருக்காரு, இதுக்கு என்ன அறிகுறின்னு கேட்டிருக்காரு. அறிகுறிகள் இல்லை, தெரியாமல் வரக்கூடிய நோய், ஆனால் நரம்பை பாதிக்கக்கூடிய நோய். இதுக்கு ஒரே வழி ப்ரிவென்ஷன் என்னன்னா அடிக்கடி செக் பண்ணிக்கிறது தான், வேற வழியே இல்லை. அப்பப்போ வந்து நம்மளுக்கு 40 வயசுலேருந்து வருஷத்துக்கு ஒரு தரம் 40 வயசுல அதில் செக் பண்ணி என்ன பெரிய அட்வான்டேஜ் வந்திருக்குதுன்னா, இது நீங்கள் உங்கள் நேயர்களுக்கு இன்னொரு தடவை நீங்களும் சொல்லலாம். கண்டிப்பாக ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள்லாம் எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து தங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் வருஷம் செக் பண்ணணுங்கிறது அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டா போதும், பிரச்சனை இருக்காது. கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு பெஸ்ட் ப்ரிவென்ஷன் ஒரு ஆக்ஷன் தான் போய் செக் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 35 வருஷம் நான் 40 வருஷமாக இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு 3 கிளாக்கோமா பேஷண்ட்ஸை 2 பேர் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. அவ்வளோ அளவுக்கு பார்வை போயிருக்கும். டனல் அளவுக்கு தான் தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒருத்தர் கூட வரதில்லை. ஏன்னா ஒரு கண்ணில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம், வந்தாலும் அதே லெவலில் வச்சிடுறோம், இன்னொரு கண்ணுக்கு வராமல் காப்பாற்றிடுறோம். ஆனால் அவங்க தான் வரணும், பேஷண்ட் வராட்டா இப்போவும் அது இழந்தவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். நம்மளுடைய பார்வை நம்ம கையில் இருக்குதுங்கிறத அவங்க பண்ணுறோம். கண்டிப்பாக டாக்டர். ஹலோ, வணக்கம் சார். டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையிலிருந்து கே தாமஸ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், அதாவது நீங்க நல்லா சொல்லிட்டு வர்றீங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சார்.
அதான் இன்னொரு ஒரு ஒரு டிஃபெக்ட், அதுக்கு ஆர்பி உங்களுக்கு நல்லா தெரியும், ரெட்டினேட்டட் பிக்மெண்டோசா. ஆமாம் சார், அதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே அண்டர் ரிசர்ச்னு சொல்றாங்க சார். இப்போலாம் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. கரெக்ட். இப்போ அது சார் வந்திருக்கு, என்ன வந்து அதை சொல்லுங்களா சார் கொஞ்சம். ஆர்பிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்ணு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசாங்கிறது. ஆமாம் சார். ஆரம்ப காலத்தில் வந்து மாலை கண் நோயின்னு சொல்லுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் படிப்படியாக போய் பகல்லையும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். விழித்திரையில் வந்து கொஞ்சம் பிக்மெண்ட், தோலில் எப்படி பிக்மெண்ட் இருக்கோ, கலர் கொடுக்குதோ, அந்த மாதிரி விழித்திரையில் பிக்மெண்ட் இருக்கும். அந்த பிக்மெண்ட்டோடைய நித்தியப்படி அதனுடைய மாறுதல்கள் வந்து அதுக்கு செய்ய முடியல. அது வந்து மரபணுனால வரக்கூடிய பிரச்சனை. மரபணுனால வரக்கூடிய பிரச்சனைனால அது அடிப்படை காரணத்தில் ட்ரீட் பண்ண முடியாதனால இன்னும் வைத்தியம் அதுக்கு சரியாக பலிக்கலை. ஆனால் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அதை தாண்டி பயோனிக் ஐ அப்படிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ரிசர்ச்சில் இருக்குது. ஏன் ரிசர்ச்சில் வந்து சீக்கிரம் பலிக்காது பலிக்கலைன்னு கேட்டிங்கன்னா, அது அடிப்படை காரணத்தை இன்னும் ட்ரீட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் தெரியல. சார், இந்த ஸ்டெம் செல் தெரப்பி, ஜீன் தெரப்பிக்கும் அதுக்கு கியூரபிள் சொல்ல வரல, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது. நீங்க சொன்ன மாதிரி பயோனிக் ஐ, அந்த மூணுமே ஜீன் தெரப்பிலாம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அது வந்து பெரிய லெவலில், மாஸ் லெவலில் எல்லாருக்கும் வரக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்ன அது வளரலை. அது வளரணும்னு உங்களோட சேர்ந்து எல்லாருமே பிரார்த்திப்போம். ஏன்னா பெரிய அளவுக்கு அது பாதிப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. என்னால 20 வருஷத்துக்கு மேல ஒரு அண்டர் ரிசர்ச் தான் எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. அதான் இப்ப அதுல வர நீங்க சென்னை மாதிரி பெரிய ஊர்ல இருக்கீங்க, நல்ல ஒரு இப்ப கண்டுபிடிப்புகள்லாம் அதிகமா இருக்கு பாத்தீங்களா. அதான் ஆர்பிக்கு சரி என்ன வந்திருக்குங்கிறத. உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்வை இருக்குது உங்களுக்கு? சார், இப்போ ஜீரோ. அதுக்கு நீங்க பிரெயில் ட்ரைனிங், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அதுக்கு? சார், நான் இப்போ எனக்கு வயசு 67 ஆயிடுச்சு. சரி. அதனால நான் அப்படிலாம் எனக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் டச் ஃபோன்லாம் பயன்படுத்த முடிகிற அளவுக்கு அது மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் லேப்டாப் கூட கற்றுக்கிறேன். வெரி குட். அந்த முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. அதான் கற்றுக்கிட்டு அதில் கூட ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். சரி சார், ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் வரும் நம்புறேன் சார். நன்றி. தேங்க்யூ டாக்டர். ஸோ அவங்க வந்து பார்வை இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்வை இழப்பு வருது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம்? அதுவும் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ என்னென்னலாம் பண்ணலாம்? நான் முதல்ல ஏதோ ஒரு காலரோட கேள்விக்கு சொல்லியிருந்தேன், ரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ், இர்ரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ். பார்வை போச்சுன்னா திரும்ப கிடைக்கக்கூடிய வியாதிகள், நோய்கள், அது வந்து ரிவர்சிபிள். அது கேட்ராக்ட். ஓகே. அப்புறம் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சதுதான், திடீர்னு கண்ணாடி பவர் வேண்டி இருக்குது, எட்ட பார்வை முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, கண்ணாடி போட்டால் சரியாயிரும். இதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கே தெரியும். கரெக்ட். எப்போ வந்து வெளிச்சம் உள்ள போகிற பிரச்சனைகள் மட்டும் இருக்குதுன்னா பார்வை ஈஸியாக வந்துடும். ஆனால் நரம்பில் மிஸ்டேக் இருக்குது, சுகர்னாலேயோ இல்லைன்னா பிபினாலேயோ இல்லைன்னா ரெட்டினாங்கிறது வந்து விழித்திரை விலகல்னாலேயோ இல்லைனா இவர் சார் சொன்ன மாதிரி ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா மாதிரி மரபு அணுக்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள்னாலேயோ, அதுக்கெல்லாம் அந்தந்த பேஷண்ட்டுக்கு எந்த நிலையில் இருக்குதுங்கிறத பொறுத்து அவங்களுக்கு பார்வை முழுமையாக இழந்திருக்காங்களா இல்லைனா இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, எப்படி அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி ஓரளவுக்கு நம்ம சரி செய்துக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் லெவலில் தான் தெரியும். பொதுவாக பேஷண்ட்டுக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வைத்தியம் வந்துருச்சு. எனக்கு பார்வை தெரியல அப்படின்னு வராங்கல்ல, அது லைட் உள்ள போல, வெளிச்சம் உள்ள போல அப்படிங்கிற ப்ராப்ளம். வெளிச்சம் உள்ள போயிடுச்சு ஆனால் நரம்பு வேலை செய்யலைன்னா அதுக்கெல்லாம் இன்னும் எந்த ஸ்டேஜில் இருக்கோங்கிறத பொறுத்து இருக்கு, எந்த கண்டிஷன், எந்த வியாதிங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. டாக்டர் லைன் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், பையனுக்கு வந்து கண் பார்வைலாம் நல்லா இருக்குது, ஆனா வந்து பவர் வந்து கம்மியா இருக்குது அப்படின்ட்டு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறான். அது எப்போ லேசிக்ஸ் பண்ணி அந்த கண்ணாடி எடுத்துடல டாக்டர், அது எப்போ பண்ணலாம் அப்படின்றது கேட்குறேன் டாக்டர். என்ன வயசு அவனுக்கு? இப்போ 27 வயசு டாக்டர். என்ன அவரோட நம்பர் எவ்வளவு? கண்ணாடி நம்பர்
கண்ணாடி நம்பர் அப்படின்றது தெரியல டாக்டர். ஆனா வந்து பவர் எல்லாமே இப்போ வந்து பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் பர்சனுக்கு. கண்ணாடி போட்டால் அவருக்கு பார்வை நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவருக்கு வந்து வியாதின்னு கிடையாது. அவருடைய கண்ணாடி பவர் வந்து 3லேருந்து 8 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து மற்ற எல்லா ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், மற்ற எல்லா விதமான டெஸ்ட்ஸும் சரியாக இருந்துச்சுன்னா அவருக்கு லாசிக் பண்ணலாங்கிற சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா 27 வயசு ஆகிருக்கிறதுனால லாஸ்ட் 18 மாசமா அவருக்கு கண்ணாடி பவர் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது. கண்ணில் வேறு விதமான நோய்களும் இருக்கக்கூடாது. அவருடைய பவருடைய நேச்சர் இதெல்லாம் நேர இண்டிவிஜுவலாக அந்த பேஷண்ட்டை பார்த்தா தான் நமக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஆனால் இதுக்கு லாசிக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க. ஐடில வேற ஒர்க் பண்றதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றது. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கண்ணாடி அப்படின்ட்டு இருக்குதே, அதை எடுத்துடலாம். ஏன்னா இந்த கல்யாணம் அப்படின்றதுக்கு கண்ணாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்காக தான். அந்த பவர் வந்து 3க்கு கீழே இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. கல்யாணத்துக்கு வந்து கான்டாக்ட் லென்ஸ் கூட போட்டுக்கலாம். ஓ, கான்டாக்ட் லென்ஸ் அது போட்டு கண்ணாடிலாம் தெரியாது வெளியே. ஏன்னா சில இந்த 1.52 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 40 வயசும் போது மற்றவங்கலாம் கண்ணாடி போட்டு படிப்பாங்க, எழுத்துலாம். இவங்க கண்ணாடி எடுத்துட்டு படிப்பாங்க. அதனால சில அட்வான்டேஜஸ் வந்து 40 வயசு வரும்போது இந்த சின்ன லோ மயோப்பியான்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகே டாக்டர், இந்த மாதிரி பண்ணலாம் போல இருக்கு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஸோ டாக்டர், இப்போ அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி லேசிக் பண்ணிக்கலாமா? அது என்னது டாக்டர்? யார் பண்ணலாம், எப்போ பண்ணலாம்? லேசிக்குங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சொன்ன மாதிரி கண்ணாடி இல்லாமல் என்னால் வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போது பொதுவாக வந்து ரொம்ப ஹை மைனஸ், அதாவது கிட்ட பார்வை, அதுக்கு தான் பிரபலமாக வந்துகிட்டு இருக்குது. ஓகே. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா -3 மைனஸ்லேருந்து அதில் -8, 9 சம்டைம்ஸ் 10 வரைக்கும் கூட செய்ய முடியுது. ஓகே. மைனஸ்ங்கிறது பக்கத்தில், அதாவது கிட்ட பார்வை, ரொம்ப கிட்ட இருந்தால் தான் தெரியும் அவங்களுக்கு. ஓகே. கொஞ்சம் விலகி போச்சுன்னா இவங்க அது அருகாமையில் போய் பார்த்தா தான் இவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில முக்கியமான சில அம்சங்கள் இருக்குது, அதெல்லாம் சரியாக இருக்கணும். அது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வருது. அதுக்கு மேலே இருக்கிற பவருக்கெல்லாம் கூட முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் பொதுவாக அது சொல்ல முடியாது. அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கணும். இந்த லேசிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பவர் ஏறுறதோ குறையிறதோ அது இருக்காதா டாக்டர்? அதுக்கு வேண்டியதான் அந்த பவர் மாறாத வயசில் தான் செய்கிறோம். 20, 22லேருந்து 40 வயசுக்குள்ளே செய்கிறோம். அதில் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுடைய ஃப்ரண்ட் லேயர், கார்னியான்னு பேர். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வாட்ச் கட்டுறீங்க, வாட்ச்க்கு டயலுக்கு மேலே ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா, அது மாதிரி கருவிழிங்கிறது கண்ணு உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் கார்னியான்னு பேர். அதுதான் 60% அந்த குவிக்கிற தன்மையை கொடுக்குது. அதிகமாக குவிக்கிறதுனால தான் கிட்ட பார்வை வருது. அந்த குவிக்கிற தன்மையை குறைக்கிறதுக்கு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த கார்னியா லேயரை அதனுடைய வளைவை கொஞ்சம் குறைக்கிறோம், கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணுறோம்னு சொல்லுவோம். அது வந்து இந்த பவருக்கு இந்த அளவுக்கு அதை ஃப்ளாட்டன் பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் கிளியர் கட் கைட்லைன்ஸ் இருக்குது. அது கம்ப்யூட்டர்லேயே அதை ஃபீட் பண்ணால் அதுவே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் செலக்ட் பண்ணுறது இவங்களுக்கு செய்யலாம் இவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது டாக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. இவங்களே போய் நம்ம பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர். ஸோ நீங்கள் சொன்னீங்களே டாக்டர், இந்த 20க்கு மேலே தான் ஜென்ரலாகவே லேசிக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் யூசேஜ் ஜாஸ்தியானதுனாலையும் சரி, நிறைய மீடியா, சோஷியல் மீடியா, நிறைய பேர் வந்து டைம் ஆஃப் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ சின்ன வயசில் கூட நிறைய பேருக்கு வந்து, சின்ன பசங்களுக்குமே வந்துட்டு இந்த பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து கிளாஸஸ், ஸ்பெக்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் செக்அப் பண்ண பிறகு வரும்போது, சின்ன வயசில் அதை போடுறது வந்து ஒரு ஹியூமிலேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலர் வீட்டில் கழட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம், இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து குழந்தைங்க மத்தியில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்யூஷன் சொல்வீங்க டாக்டர்? கண்டிப்பாக போடணுமா? போடாததுனால வர என்ன விளைவுகள் இருக்கும்? நீங்கள் ரொம்ப அழகான கேள்விகள் கேட்டீங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நிறைய
குழந்தைகள் போட வேண்டிய சூழ்நிலையில் அவங்க வீட்டு பெரியவங்களே சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டால் அதுக்கு பழகி போயிடும், அதனால் போடாத எடுத்துடுறாங்க. வேறு சிலர் வந்து கண்ணாடி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போன உடனே மற்ற பசங்கள்லாம் கலாட்டா பண்ணுறதுனால எடுத்துடுறாங்க. இப்போ ஒன்றே ஒன்று முக்கியமாக புரிஞ்சுக்கணும், கண்ணாடி கொடுத்து பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா கண்ணு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஒரு சில குழந்தைகள் நோய்கள்னால கண்ணாடி போட்டும் அவங்களுக்கு பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் வராது, அதுதான் வியாதி. ஓகே, இவங்க நம்ம சமூகத்தில் ஒரு தப்பான அபிப்பிராயம் என்னென்னா கண்ணாடி போட்டாலே கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அது கிடையாது. இது வந்து குறிப்பாக பெற்றோர்கள் தான் உணரணும், கண்டிப்பாக டீச்சர்ஸ் உணர்த்தணும். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்ணுக்கும் கண்ணாடி பவருக்கும் கண்ணுடைய பவருக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சோடா புட்டி கிட்டி அப்படிலாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து எஜுகேட் பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை போடுறது தான் மோஸ்ட்லி சரியான, அதுதான் தீர்வு. ஓகே, அதுதான் தீர்வு, அது ரொம்ப சிம்பிள் தீர்வு. டாக்டர், இப்போது இந்த ஒரு பவர் பர்டிகுலராக இப்போ 1.5 இல்லை 1லேயோ வந்து பவர் இருக்குன்னு சொல்லி கண்ணாடி போடுறாங்க அப்படின்னா, கண்ணாடி ரெகுலராக அவங்க போடுறாங்க அப்படின்னா அதனால் பவர் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அதே இதில் பேலன்ஸ்டாக இருக்குமா? 2-3 காரணங்கள் இப்போது பார்த்துட்ருக்காங்க. ஒன்று வந்து ரெகுலராக போடாமல் இருந்தால் ஒரு சில குழந்தைகளுக்கு வருது. நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா கண்ணாடி போடாமல் இருந்தால் கிட்டையே பார்த்துட்ருக்காங்க. கிட்டையே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க உள்ளே இருக்கிற லென்ஸ் வந்து அதிகமாக வந்து குவிக்கிற தன்மையை கொடுக்குது. அது பெர்மனண்ட், அதனால் அவங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகுது. மூணாவது வந்து அதே செய்துட்டு இருக்கிறதுனால அவங்க வெளியே போய் விளையாடணுங்கிற ஒரு உந்துதலே இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த சாயங்காலம் 5-6 மணி 5லேருந்து 6 மணிக்குள்ளே வெளியெல்லாம் போய் விளையாடினாங்கன்னா டோபமின் ஒரு திரவம் சுரக்குது. அது வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவரை மாற்றாமல் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது. முக்கியமாக அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கிறது கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும். தேவையான விஷயங்களை மட்டும் படிக்கணும். சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, இது முக்கியமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எல்லா நேரமும் அதிலே உட்காந்துட்டு 4 மணி நேரம் 6 மணி நேரம் டிவி, மொத்த ஸ்க்ரீன் டைம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் என்டையர் டேக்கு. இப்போ இன்வேரியபிளி இப்போ சாப்பாடே வந்து டிவியை பார்த்தவங்க கொடுக்குறாங்க, அங்கே ஆரம்பிச்சிருது. அப்புறம் அது இப்போ ஹேபிட் ஆகிடுது. அதை பிரேக் பண்ணணும். கண்டிப்பாக டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்பவே க்ரூஷியலான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஹேபிட் இப்போ சின்ன வயசுலேருந்தே வரதுனால ஐ திங்க் தட் ஷுட். அதுக்கு ஐ திங்க் ஒரு முக்கியமானது, அடல்ட்ஸ் வந்து அவங்க டைனிங் டேபிள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே டிவியை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அதுதான் வரும். ஸோ அவங்க சாப்பிடும்போது டிவி பார்க்காம சாப்பிடணும். கண்டிப்பாக டாக்டர். ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. நான் செய்யார்ல இருந்து சக்தி பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க சார். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு டாக்டர். கிளக்கோமாக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? கிளக்கோமாக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. எப்படி டாக்டர், அது எப்படி நம்ம அது எப்படி அது கண்டுபிடிக்கிறது, எப்படி டாக்டர் அதுக்கு ட்ரீட்மெண்ட்? இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சா அது கிளாக்கோமா இருக்குன்னு பேஷண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வைத்தியம் பண்ணால் அவங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் பார்த்துக்கலாம். டாக்டர் இல்லை டாக்டர், இப்போ இல்லிட்ரேச்சர் பேப்பர் எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க டாக்டர்? அவங்களுக்கு எந்த விதமான சிம்டமும் இல்லாதனால, நீங்கள் அந்த முதல் கேள்விக்கு நீங்கள் கேட்டீங்களா தெரியல, 40 வயசுல இருந்த வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்கும்போது கண்ணு ப்ரெஷரை பார்க்க சொல்லணும், நரம்பை பார்க்க சொல்லணும். இந்த 3த்தையும் பார்த்துட்டாங்களா கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கணும். ஓகேங்க டாக்டர். அதுக்கு டிராப்ஸ் மூலமா நம்ம சரி பண்ணலாமா இல்லை சர்ஜரி லெவல் தானா டாக்டர்? ஆரம்ப ஸ்டேஜில் எக்கச்சக்கமான டிராப்ஸ்லாம் வந்துருச்சு. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். 1990s அந்த டைமில் ஒரு 70-80% கிளாக்கோமாக்கு ஆப்ரேஷன் தான் இருந்தது. இப்போ 95% வந்து டிராப்ஸ்லேயே சரியாயிடுது, கண்ட்ரோல் பண்ணிடுறோம். இது
க்யூர் கிடையாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். பிபி சுகர் மாதிரி லைஃப் லாங் எடுத்துக்கணும். ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா அது இருக்கிறதே பேஷண்ட்டுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இது ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, டாக்டர் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க சார். ஓகே, எனக்கு வந்து கெரட்டோகோனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்ணுல. கரெக்ட். ஸோ அது ஆப்ரேட் பண்ணாம சரி பண்ணதா வழி இருக்கா? உங்க வயசு என்ன நடந்து சார்? 29. இப்போ எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஒரு லாஸ்ட் இயர் ஒரு 6 months இருக்கும். இப்போ 2025 தான் நான் வந்து நார்மலா ஒரு இந்த லென்ஸ் கார்ட்ல வந்து செக் பண்ணேன். அப்போ வந்து நான் நினைச்சேன் பவர் இருக்கும் அப்படின்ட்டு போனேன். எனக்கு வந்து என்ன பிளர்ரா தெரிய மாட்டேங்குது, ஸ்மஜ்ஜா தெரிஞ்சிச்சு. சரி. அவங்க வந்து கிளினிக் போய் பார்க்க சொன்னாங்க. அங்க சொன்னதுல வந்து நீங்க வந்து ஆப்ரேட் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் வேற ஹாஸ்பிட்டலையும் போய் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன வேலை செய்றீங்க நீங்க? நான் ப்ரொஃபஸரா இருக்கேன். உங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்களோட மெட்டீரியல்லாம் படிக்க முடியுதா? சின்னதா இருக்கிறதுலாம் எனக்கு பிளர்ரா தெரியாம ஸ்மட்ச்டா தெரியும். அது எத்தனை மாசமா இருக்குது? நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இது பவர்னு தான் நினைச்சேன். ஸோ அதான் உங்களுக்கு இந்த பிளர்ரா தெரியுது, ஸ்மட்ச்டா தெரியுது. எத்தனை வருஷமா இருக்கு, எத்தனை மாசமா இருக்குது? இல்ல ஒரு 6 months. நான் இப்போ 6 months முன்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன் இப்படி ஆகுது அப்படின்னு. ஓகே. 2 கண்ணிலையும் இருக்குன்னு சொன்னாங்களா, ஒரு கண்ணில் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க? ரெண்டுமே தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கெரட்டோகோனஸ் வந்து அதிகமாக ஒரு இடத்துல மட்டும் அந்த கருவிழிக்கு முன்னாடி இருக்கிற லேயர் கார்னியா வளைவு இருந்ததுன்னா இந்த மாதிரி இர்ரெகுலர் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அந்த குவிக்கிறது தன்மை சீராக இல்லாமல் சிதறும் அந்த ஒளி. அப்போது அந்த சர்ஃபேஸை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு லேசர் மெத்தடில் இருக்குது. அது முடியலன்னா, அது இல்லாட்டா கான்டாக்ட் லென்ஸ் வழி இருக்குது. அது இல்லாட்டா தான் கடைசி பட்சமாக தான் அந்த கருவிழி எடுத்து வேறு கருவிழி வைக்கணும். ஆனால் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கிறது இங்கிருந்து நம்மளால் பார்க்க முடியல. அதனால் நீங்கள் இன்னொரு ஒப்பீனியன் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணினேன். உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குது இப்போது. ஓகே, பட் அது ஆப்ரேட் பண்ணாமல் சரி பண்ண முடியாது. ஆப்ரேஷன் நான் சொல்லலையே. இதர் லேசர் இல்லைன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வெறும் கான்டாக்ட் லென்ஸு. அதுவும் இல்லாட்ட சர்ஜரிங்கிறது உங்களுடைய கண்ணை பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். சில சமயம் ஒன்றுமே வேண்டி இருக்காது. கான்டாக்ட் லென்ஸ் பற்றி நீங்கள் தான் சொல்கிறீங்க, எனக்கு அங்கே வந்து அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா அது உங்கள் உங்கள் ஸ்டேஜ் என்னங்கிறது எனக்கு தெரியாது சார். நான் என்னெல்லாம் பொதுவாக என்னெல்லாம் வழிகள் இருக்குன்னு சொல்கிறேன். புரியுது. ஆமாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அவங்க இப்போ கார்னியா ஏதோ ஒரு பர்டிகுலர் கெரட்டோகோனஸ், அது வாட் இஸ் தட் சார் ஆக்சுவலி? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 60% ஃபஸ்ட்டு லேயரில் தான் நடக்குது. அது வந்து ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். கான்வெக்ஸுங்கிறது நீங்கள் எப்படி தமிழில் சொல்லுவீங்கன்னு தெரியல. அந்த உறுப்பினுடைய மெயின் வேலை வந்து வெளிச்சத்தை குவிக்கணும். ஆனால் அது யூனிஃபார்மாக இருக்கணும். ஓகே. ஆனால் அது ஒரு தட்டு மாதிரி கவுந்த தட்டு மாதிரி இல்லை. மேலிருந்து கீழே ஒரு வளைவும் சைடிலிருந்து சைடு ஒரு வளைவுமா இருக்கும். அது ஒரு சிலருக்கு இப்போ ஒரு பில்லர் கட்டுறோம், அந்த பில்லர் கட்டுறோம்னா ஒரு தூண் கட்டுறோம், அது நடுவில் ஒரு கம்பி கட்டுறோம். அந்த கம்பி வீக்காக இருக்கிற மாதிரி அந்த கார்னியாவில் ஒரு சிலருக்கு வீக்காக இருக்கும். அதனால் உள்ளே இருக்கிற நீர் அழுத்தமே அதுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நார்மல் வளைவை விட அதிகமாக வளைஞ்சிரும். அப்போ வெளிச்சத்தை ரொம்ப குவிச்சிரும், ஸ்கேட்டர் பண்ணும். இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது அவங்களுடைய பார்வை கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஓகே, பட் திஸ் இஸ் ஆல்சோ கண்ட்ரோலபிள். இதுவும் கியூர் பண்ணலாம் இல்லை சார்? இதுவும் 90% சில பேருக்கு வருது. இதில் நீங்கள் இந்த கேள்வி ரொம்ப அழகாக கேட்டீங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அடிக்கடி குழந்தைங்க வந்து கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவே இது வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ ஏதாவது ஒரு உடம்புல இந்த ஃபேஸ் லெவலில் அலர்ஜி இருக்குது, மூக்கில் அலர்ஜி இருக்குது, கண்ணுலேயும் சேர்ந்து அவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க அடிக்கடி அந்த கண்ணு தேய்க்கிறத தவிர்க்கிறதுக்கு உண்டான வைத்தியங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது ரொம்ப ஹை ரிஸ்க்கு. அது பொதுவாக இந்த அடாலசன்ஸில் தான் மேக்ஸிமம் வரும். 15 to
25-26 வயசு வரைக்கும் தான் வரும். அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், வராது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருங்க, அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே ஓகே டாக்டர். ஹலோ வணக்கம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த பொதுவா அந்த கண் மங்கலாக தெரியறது அப்படின்னா அது எதனுடைய அறிகுறி? அது எதனால கண் மங்கலாக தெரியுது? அது முதல் கேள்வி. 2வது ஐ பிரஷர் அப்படின்னு இருக்கு டாக்டர். சோ ஐ பிரஷர் சில பேருக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறது, அப்புறமா கண்ணுல அந்த டிராப்ஸ் ஊத்துறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஏன் ஐ பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு? அந்த ஐ பிரஷர் கம்மியா பண்ணறதுக்கு லைஃப் லாங் அந்த டிராப்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுமா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த கண்ணு மங்கல்ங்கிறது பலதரப்பட்ட காரணங்கள்னால வரும். நான் மங்கல்னு இங்கே ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுலேருந்து லைட்டாக தெரியுது, ஆனால் கொஞ்சம் மைல்டாக தான் தெரியுது, மைல்டு மங்கல் இருக்குது அப்படிங்கன்னா நிறைய காரணம். கண்ணீருடைய பற்றாக்குறை, இல்லைன்னா கண்ணுக்குள்ளே போகக்கூடிய வெளிச்சம் சரியாக பின்னாடி இருக்கிற நரம்பில் போய் ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை போகிற பாதையில் லென்ஸ் விழுத்து போய் கேட்ராக்ட் வந்துச்சுன்னா, அல்லாட்டா நரம்பில் போய் அந்த வெளிச்சம் படுது, அந்த நரம்புக்கு சரியான அதனுடைய சக்தி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அங்கிருந்து மூளைக்கு போகிற வேலை செய்யலைன்னா, இது எல்லாமே மங்கலுக்கு காரணம். பட் பொதுவாக இருக்கிற காரணம் எய்தர் கண்ணாடி போட வேண்டியது, இல்லாட்டா ட்ரைனஸ், இல்லாட்டி கேட்ராக்ட். இந்த 3 தான் காமன் காரணம். ஓகே டாக்டர். அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், பேசுங்க, டாக்டர் லைன்ல இருக்காங்க. என் பேர் முருகேசங்க. உங்களுடைய ரேடியோட வால்யூம் குறைச்சிக்கிறீங்களா சார்? சொல்லுங்க. உங்களுடைய ரேடியோட வால்யூமை குறைச்சிட்டீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. குறைச்சிட்டேங்க. பேசுங்க. முருகேசன் சார் சொல்லுங்க. சார், எனக்கு குளுக்கோமா இந்த 20 வருஷத்துக்கு முன்னே வந்துச்சு சார். சரி. நம்ம வேலூர்ல இருக்கிறேன் நானு. சரி. ஒரு கண்ணு போயிடுச்சு. சரி. இன்னொரு கண்ணு ஆபரேஷன் பண்ணாங்க. சரி. எனக்கு வயசு 65 ஆகுது இப்போ. சரி. அதாவது கிட்ட வரைக்கும் தான் பார்வை தெரியுது. சரி. அதாவது ஒரு 2 அடி வரைக்கும், அதுக்கு மேல தெரியல சார். சரி. கண்ணாடி போட்ட கூட தெரியல. சரி. இதுக்கு என்ன வேலை செய்யறீங்க? நான் பீடி வேலை செய்யறேன் சார். பொறை ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? இல்ல, பொறை வளர்ந்து இருக்குதுன்றாங்க. ஆபரேஷன் பண்ணதுதான் இல்லையான்னு தெரியல அப்படின்றாங்க. அதான் நீங்க கண்ணு ஆபரேஷன் பண்ண கண்ணுக்கு குளுக்கோமா கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பொறை இருக்குதான்னு பாத்துக்கணும். பொறை சொன்னாங்க. பொறை இருக்குதுன்னா பொறை ஆபரேஷன் பண்ணா பார்வை சரியாயிடும். வேற மட்டும் நரம்பு நல்லா இருந்ததுன்னா பொறை மட்டும் ஆபரேஷன் பண்ண சரியாயிடும். ஆனா பொறை நரம்பு எப்படி இருக்குங்கிறது நேர பார்த்தா தான் தெரியும். அப்படிங்களா? ஆமா. சரிங்க சார். ஓகே, நல்லா ஆயிடும், பயப்படாதீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எனக்கு 74 வயசுல ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ண 2023. சரி. 2025 3ஆம் மாசம் ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணேன். சரி. பார்வை நல்லா இருக்குது. சரி. கண்ணாடி போடலாமா வேணாமா? பார்வை நல்லா இருக்குது அப்படின்னா சாதாரணமாக பார்க்கறதுக்கு வேண்டாம். எழுத்து படிக்க வேண்டி இருக்குதுன்னா அதுக்கு மட்டும் போட்டுக்கிட்டா போதும். எழுத்தெல்லாம் நல்லா அருமையா தெரியா? உங்களுக்கு தேவையில்லைன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொன்னாங்க. அவங்கள அதுதான் கூட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கரெக்ட். அது இல்லாமல் கண்ணாடி அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. 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 அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நம்ம டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. செல்வா கணேசன், வேலூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். 6 மாசத்துக்கு முன்ன கண்ணு கேட்ராக்ட் பண்ணேன் சார். சரி.
கண்ணாடியை மாத்தி தரல, பழைய கண்ணாடியே போட்டுக்கிறேங்க சார். அவங்க கேட்டதுக்கு இன்னொரு கண்ணாடி பண்ணிட்டு பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்களா, அதே கண்ணாடி போட்டுக்கலாமா? இன்னொரு கண்ணிலையும் புறை இருக்குதுன்னா அதையும் செய்துட்டு ஒன்றா போட்டுறது தான் நல்லது. அதான் அதுல கம்மியா தான் இருக்குதுன்றாங்க. புறை கம்மியாக இருக்குதுன்னா கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாமே. அது புறை முத்திரை வரைக்கும் போட்டுக்கிறேன். பரவாயில்லைங்களா? பழைய கண்ணாடி உங்களுக்கு மாற்றணுங்கிற பவர் மாறிடுச்சுன்னா மாற்றிக்கலாம். அதே பவர் தான் இருந்தால் மாற்ற வேண்டாம். அதை நீங்கள் செக் பண்ணால் தான் தெரியும். ஓகே சார், நன்றி. ஸோ டாக்டர், நிறைய காலர்ஸ் கிட்ட பேசியாச்சு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ டயபெட்டிஸ்க்கும் இந்த பிளைண்ட்னஸ்க்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது? அதை எந்த அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா? இது ரொம்ப எக்ஸலண்ட் கொஸ்டின். ஏன்னா இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கிறது தெரியாது. ஆரம்ப காலத்தில் விழித்திரையை பாதிக்கும். விழித்திரையில் நரம்புகள் இருக்குது. அதுதான் ஒளியை உணரக்கூடிய சக்தி இதுக்கு தான். அது போச்சுன்னா திரும்ப வராது. ஆனால் இன்றைக்கி நவீன காலத்தில் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா எந்த விதமான பாதகமும் வராமல் பார்த்துக்கணும். 3 முக்கியமான விஷயம். 1, ரெகுலராக சுகரை பார்த்துக்கணும். 2வது கொலஸ்ட்ரால், பிபி அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். 3வது வருஷத்துக்கு ஒருதையாவது கண்டிப்பாக கண்ணை செக் பண்ணிக்கணும். இந்த 3த்தையும் பார்த்துட்டா நம்ம டயபெட்டிஸ் கேபிட்டலாக இருக்கும் இந்தியா. டயபெட்டிக் ரெட்டினோபதி கேபிட்டலாக இருக்கும். அது 2த்துல இருந்தும் நம்ம வெளியில் வரலாம். இதுக்கு கேபிட்டலாக இருக்கிறது நல்லது இல்லை. கண்டிப்பாக டாக்டர். ஸோ டாக்டர், நீங்கள் இந்த பிளைண்ட்னஸ் பற்றி நிறைய காரியம் எங்களுக்கு சொன்னீங்க. அதில் முக்கியமாக குளுக்கோமாவை பற்றியோ, டயபெட்டிஸ் பற்றியும், கேட்ராக்ட் பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் ஓவராலாக நிறையவே கவர் பண்ணியிருக்கீங்க. ஃபைனலாக நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபுட் எப்படி இந்த பிளைண்ட்னஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கிறது இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு மக்களுக்கு எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். தெரிஞ்சும் ஆனால் எது முக்கியமோ அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எஸ்பெஷலி சில்ட்ரன். அதனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துட்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ், கீரை, கேரட் இதெல்லாம் ஒழுங்காக ஆரம்ப காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் நிறைய வயசுக்கு எந்த விதமான நோய்களும் வராமல் இருக்கும். அதுதான் என்னுடைய முக்கியமான மெசேஜ். தேங்க்யூ டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் நிறைய காலர்ஸோடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ நேயர்களே, நம்ம கூட இன்றைக்கி இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்தமாலஜிஸ்ட் டாக்டர் எஸ் பார்த்தசாரதி நம்ம கூட இருந்தாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸை பற்றி எல்லா டைரக்ஷன்ஸுமே கவர் பண்ணாங்க. முக்கியமாக நீங்களுமே ஒருவேளை இர்ரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ், அதுவும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இர்ரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ் பற்றி நம்மளுக்கு இன்றைக்கி டாக்டர் முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரிவென்ஷனில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 40 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஹலோ டாக்டரில் உங்களுடன் இதுவரை இணைந்திருந்தது நான் உங்கள் ஆர்ஜே ஜோனால். ஸோ மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் ப்ரெசன்ஸ். ரொம்ப நன்றி. இந்த நேயர்கள் அனைவரும் தங்களுடைய கண்ணை நல்லா பாதுகாப்பாங்க. இது இந்த பரிமாற்றம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ டாக்டர். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா? அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா. அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா? ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும். அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும். கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும். மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண் தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.